தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் நிதி உதவி அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை எதிர்த்து வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் தாவேகா சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் விஜய் பங்கேற்பார் என தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் தகவல்களை சேகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தகவல் முழுமையாக சேகரிக்கப்பட்ட பின்னர் அவர்களை சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து விஜய் சந்திக்க உள்ளதாகவும் அவர்களுக்கு நிதி உதவி வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோயில் நிதியில் கல்லூரிகளை கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதை பாஜகவுடன் ஒப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் விளக்கம் அளித்துள்ளனர். பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம். அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில்? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்கும். அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையில கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளா விவாதம் நடக்குது. பாஜக எனும் மலைப்பாம்பு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வருவதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். பாஜகவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இதனிடையே அதிமுக திராவிட கட்சி என்ற நிலையிலிருந்து மாறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அவர் என்ன செய்யறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தெரியல. ஒற்றை அஜெண்டா பாஜக என்ன எழுதி கொடுத்ததை பிடிக்கிறார். RSS என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். அது எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு. ஜெயலலிதாவை குற்றவாளி என பழித்து பேசியவர்களுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். அன்புமணி இனி தனது பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸ் கூறியிருக்கிறார். என் பெயரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலா போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. அன்புமணி ராமதாஸுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கொடுத்த மறைமுக எச்சரிக்கை தான் இது. பாமக தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழு பேனரில் அன்புமணி படம் இடம்பெற்றது குறித்து விளக்கம் அளித்தார். உங்க பேச்சு கேட்கலன்னா உங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ சின்ன உங்க பேச்சு கேட்கலன்னு சொல்றீங்க. அவங்க போட்டோ இங்க யூஸ் பண்ணிட்டாங்களே நிர்வாகிகள். ஸ்டாலினுக்கு அந்த பாசம் போகல, சின்னையா பாசம். முன்னதாக விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பாமகவில் மகள் காந்திமதிக்கு பதவி வழங்குவது குறித்தும் பதிலளித்தார். அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன கொடுக்கப்படுதுங்களா ஐயா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, தற்சமயம் இல்லை. போக போக தெரியும்.
ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் மகள் ஸ்ரீகாந்திமதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட நிலையில் தான் இல்லாமல் நடைபெறும் கூட்டங்கள் விதிகளுக்கு எதிரானது என அன்புமணி தலைமையிலான நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாமகவில் தந்தை மகன் மோதல் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் ராமதாஸின் தைலாபுரம் தோட்ட இல்லத்திற்கு அவர் இல்லாத போது திடீரென அன்புமணி வருகை தந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக கட்சி இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தன் பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் இனிஷியலாக மட்டும் போட்டுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இப்பின்னணியில் சென்னை பனையூரில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்புமணி பின்னர் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தைலாபுரம் வழியே சென்றார். அப்போது திடீரென தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற அன்புமணி தனது தாய் சரஸ்வதியை சந்தித்து பேசினார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு வெட்ட வெளிச்சமானதை தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தைக்காக ஒருமுறை தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற அன்புமணி பின்னர் அங்கு செல்வதை தவிர்த்து வந்தார். பெற்றோரின் 60ஆம் ஆண்டு திருமண நாள் கொண்டாட்டத்தில் கூட கலந்து கொள்ளாத அன்புமணி தற்போது ராமதாஸ் ஊரில் இல்லாத போது அவர் வீட்டிற்கு இரவு 8 மணிக்கு சென்று தாயாரிடம் சுமார் 30 நிமிடங்கள் பேசினார். வீட்டிற்குள் சென்றபோது மஞ்சள் நிற சட்டை அணிந்திருந்த அன்புமணி வீட்டில் இருந்து புறப்பட்ட போது பச்சை நிற சட்டையில் காணப்பட்டார். செய்தியாளர்களிடம் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் தனது அரசியல் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. திமுக ஆட்சியை ஜெயலலிதா கலைக்க நினைத்த போது தான் வாஜ்பாயை நேரில் சந்தித்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் வைகோ கூறினார். ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்ட போது நான் வாஜ்பாய் அறைக்கு சென்று இந்த தவறை செய்து விடாதீர்கள், திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்றேன். வைகோ உன்னோடு உடன்படுகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னார். திமுக ஆட்சியை கலைக்க வேண்டாம் என தான் வாஜ்பாயிடம் கோரிக்கை வைத்தது திமுகவினருக்கே தெரியாது என்றும் வைகோ கூறினார். மதுரையில் ஆடு மாடுகள் மாநாட்டில் உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கால்நடைகளின் குரலாக ஒலித்தார். நவீன வேளாண்மை மூலம் தங்கள் தீவனத்தை அளித்துவிட்டதாகவும் மலைகள் காடுகளில் தங்களை மேய்ச்சலுக்கு விடுவதில்லை என்றும் கால்நடைகளின் இடத்திலிருந்து உரையாற்றினார். அரசு கவனத்தில் எடுத்து அந்த மற்ற மாநிலங்கள் இருப்பது போல எங்களுக்கு மேய்ச்சல் உரிமையை கொடுக்க வேண்டும். நீங்க சொல்லுகிறதெல்லாம் ஒண்ணு புலிக்கு எங்க மாடால இடையூறு வந்துடும், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மாணவன் படிக்கவில்லை என்றால் நன்றாக சொல்லிக் கொடுக்குமாறு கூறிய சீமான் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று கூறி தங்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்று கால்நடைகளுக்காக பேசினார். இனிமேலாவது யாராவது திட்டும் போது எருமையே என்று திட்டாமல் இருங்கள். திட்டுவதற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, நாட்டை ஆண்ட தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது, அவர்கள் பெயரை வைத்து திட்டி விடுங்கள். உங்களுக்கு கருப்பா இருந்தால் பிடிப்பதில்லை, பனையை பிடிப்பதில்லை. பனையிலிருந்து பால் வந்தால் ஐயோ அது பாலிடால் போல பதறுகிறீர்கள். டாஸ்மார்க் விற்கிற சரக்கு கோயில் தீர்த்தம் போல விழுந்து குடிக்கிறீர்கள். உங்களை என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனை போல, முல்லைக்கு தேர் கொடுத்த பாறையை போல பேசும் திறனற்ற உயிர்களுக்கு தான் உதவ வந்திருப்பதாகவும் சீமான் தெரிவித்தார்.